இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அந்த நாட்களில். இது பொதுவாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருந்தாலும் தேவனுடைய ஜனங்கள் தேவ அன்பை மறந்து போனதினாலே, அன்னைக்கும் ஆலயம் கூடுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, ஜனங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் உண்மையாக இருதயத்தில் தேவனை தேடவே இல்லை. ஆகவே ஒரு பெரிய அழிவு வருக போது எல்லாரும் பார்க்கத்தக்க இவங்களுடைய தேவன் நடத்தி வந்தார் என்று சொன்ன வாய்களெல்லாம் அடுத்து என்ன இவருடைய தேவன் இப்படி பண்ணிட்டார் இவங்களங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரே நாளில் எல்லாம் சம்பவிக்க போகுது. இதை யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது தான் சொல்லுகிறாரு, ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபவாசம் இரு, அழு, புலம்புன்னு மட்டும் சொல்லி முடிக்கல. என்னது? உங்கள் இருதயத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்க. வெளிப்படையாக நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி நல்லா நடந்துக்கிறதெல்லாம் சரிதான். உள்ளுக்குள்ள தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவன் இந்த நேரத்தில் வருவாரே, நாம் அதற்குரிய ஆயத்தம் எப்படி இருக்கிறோம்? அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அந்த பரிசுத்தத்தின் அடையாளம் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது? பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரம். அப்போ அவருடைய ஆலயத்தில் அவர் ஆராதிக்கிறவங்க யாராக இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்கணும். பரிசுத்த நடக்கையோடு நடந்து கொள்ளணும். பரிசுத்தம் என்பது பல வகையில் பொருந்தும். சரியான நேரம் அவருக்கு கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு முந்தின நேரமே அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கணும். அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நான் அதிகாலையிலே விழித்திருந்து அவருக்கு காத்திருப்பேன். ஜெபம் பண்ணுகிறது அடுத்த நேரமா? ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதிகாலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுவேன், அலுப்போடையும் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஆயத்தமாகி அதிகாலையிலே எழுந்து அவருக்குள்ளே நான் எப்படி நடக்கணும்னு ஒரு ஆயத்தமாகி. ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போனால் சாதாரணமாக போக மாட்டீங்கல்ல, நீட்டாக எல்லாமே ஒரு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே போவீங்க. அப்போ வானம் பூமி படைத்த தேவனிடத்தில் போகிறாரு. அப்போ அதிகாலையிலே எழுந்திரிச்சு ஆயத்தமாக வரான். இன்றைக்கி அதிகாலை வேலையில் எத்தனையோ அலுப்போட கூட ஆண்டவரை தேடுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் அதிகாலையிலே எழுந்துச்சு ஆண்டவரை தேடுறோம்பாங்க. அதில் எத்தனை அலுப்பு இருக்குது எதுனே தெரியாது. அது எல்லாமே அவங்கவுங்க நடக்கிறோம்பாங்க. அதுலேயே என்ன குறை இருக்குது? அப்போ எவ்வளவோ அதுக்குள்ளேயே குறை இருக்குன்னா நிறையா குறை இருக்கிறத வச்சு என்ன பண்ண? ஆண்டவர் அவ்வளோ பெரியவருங்க, அவர் பரிசுத்தருங்க. அவரை நம்ம ஆராதிக்கிறோன்னு வாயில் சொல்லியிருந்தோம், இருதயத்தில் ரொம்ப உணரணும். இந்த வசனத்தங்களாம் வச்சு எங்கெங்கெல்லாம் அவரை உண்மையாக ஆராதிக்கலை. இன்னைக்கு சபை பார்க்க ஊழியர் பார்க்க நாங்கள் எப்படி வரோம், எங்களை பாராட்டுங்கன்னு சொல்கிறீங்க. ஊழியக்காரனாக இருக்கிற நான் கூட சொல்கிறேங்க, நான் என் ஆண்டவருக்கு நடுங்குறேன், பயப்படுறேன். அந்த அளவுக்கு இந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்துருக்காங்க. உங்களுக்கு நீங்களே பார்க்கணும், சட்ட திட்டம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளவு நடுங்கணும். அதனால யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் உணர்த்துக்கிறாரு, அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் தேவனிடத்துல திரும்புங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்தது எப்படி, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நடந்தது எப்படி, அப்படியாக திரும்புங்கள் என்று இன்றைக்கு இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேணும். ஏன், என்ன சம்பவிக்க போகுது எழுதி கொடுத்துக்கிறாரு பாருங்களேன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இது எதை குறிக்கிறது? அன்றாடம் செலுத்தப்படுகிற தேவனுடைய சன்னிதானத்தை செலுத்தப்படுகிற பலிகள் நிறுத்தப்படுகிற காலம் வருது. அப்போ பலிகள் நிறுத்தப்படுகிற காலம் வருதுன்னா அப்படி அர்த்தம் என்ன? போஜன பலியும் பான பலியும் செலுத்துறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். நீங்கள் ஒருவேளை திரும்பினா, இல்லை நாங்கள் சரியாத்தான் இருக்கோம், நாங்கள் இப்படித்தான் இருக்கோம்னு உங்களை நீங்களே ஏமாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா இந்த போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்படும். அதில் அர்த்தம் என்ன? விளைச்சல் இருக்காது.
விளைச்சல்களில் முதல் பலனை தேவனிடத்திலிருந்து கொடுக்கிறது அது ஒரு பலி. அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை எப்படி கொடுத்தாராம்? அவர் ஆசீர்வதிச்சு தந்ததுனால இவங்க கொடுக்குறாங்களாம். இனிமேல் அது இருக்கவே இருக்காது. நீ இனிமேல் என்ன பலி செலுத்துவ? எப்படி பார்த்தீங்களா? ஒருவேளை தேவன் போஜன பலியும் பான பலியும் திரும்ப கொடுப்பதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தரலாம். நீங்கள் அழுகையோட உபவாசத்தோட புலம்பலோட உங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. அன்னைக்கு நடந்த அந்த நடை இன்னைக்கு இல்லையே. நானும் விசுவாசின்னு இருக்கிறேனே, நானும் ஊழியக்காரன் சொல்லிக்கிறதனே, அன்னைக்கு அந்த பரிசுத்தவான்கள் நடந்த நடக்க இன்று எங்களிடத்தில் இல்லையே என்று யார் இன்னைக்கு உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அழுது நான் திரும்புகிறேன் ஆண்டவரேன்னு இருப்பீங்களோ, உங்களுடைய மன்றாட்டையும் உங்களுடைய மனம் திரும்புதலையும் ஆண்டவரை பார்த்து ஒருவேளை, அதான் எழுதியிருக்கு, ஒருவேளை போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தரலாம். காலம் நெருங்கிட்டு இருக்குதுங்க. உலகம் எங்கும் கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இனி உணவு பஞ்சம் எதுனாலும் தீவிரமாக சீக்கிரமாக வரலாம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஒரு பெரிய ஆபத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுங்கன்னா அதெல்லாம் பெருசாக இல்லை, அது அங்கே தான், நமக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்தவொடனே எல்லாமே லாக் பண்ணுன்றாங்க. இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே எழுதி கொடுத்துக்கிறாரு, எதுவுமே இல்லாத காலம் வரும் முன்னே நீ என்னிடத்தில் திரும்பு, உன் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் மனம் திரும்பு. இப்படி திரும்பாத பட்சத்தில் இன்னும் என்ன நடக்குமா? வேதம் எழுதி கொடுத்துக்கு 17ஆம் வசனம். உங்கள் தேவன் எங்கே என்று எல்லாரும் கேட்டுருவாங்க உங்களை பார்த்து. என்னப்பா ஆண்டவர்ன்ட்டு கிடப்பீங்க, அந்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவர் ஏன் உங்களை விட்டுட்டாருன்னு கேட்டுருவாங்களாம். ஆண்டவர் பாருங்க எழுதி கொடுத்துட்டாரு. என் நாமத்தை தரிச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கேன், நீ உன் இஷ்டத்தைப்படி நடப்ப, நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற கர்த்தன்னு கனவு காணாத. ஏன் இவ்வளோ சர்ச்சைக்கு போனேன், இவ்வளோ தூரம் இருந்தேன், உனக்கு என்ன இப்படி ஆகி போச்சுன்னு கேட்குற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிடும். எனக்கு நீ உண்மையாயிரு, மன உண்மையாயிரு. அவருடைய தேவன் எங்கே என்று உங்களை பார்க்குற சொந்தங்கள் எல்லாம் கேட்க என்னாச்சு என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு ஆண்டவர் மேலே வேணால் பழிய சொல்லுவீங்க. என்ன செய்ய, நாங்கள் கத்தர் தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னு உங்கள் கிரியை திருத்துவீங்களா? தான் சொல்லுங்க, இனியும் நீ இப்படியே செல்வாயானால், இனியும் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்குமானால் அவர்களுடைய தேவன் எங்கே என்று உங்களுடைய சொந்தங்கள் உங்களை பார்த்து கேட்க ஆரம்பித்து விடும். ஆண்டவர் யோசிக்கவே மாட்டார், எழுதி கொடுத்துட்டார். அதை கேட்குற நீங்களானாலும் சரி, பேசுகிற நானாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். முடிஞ்ச அளவு அவர் வழிகளில் எவ்வளவு நடக்கலைங்கிறது நமக்கு தெரிஞ்சாவது இருக்கணும். அதில் அந்த பலவீனம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த பலவீனம் நம்மளை விட்டு நீங்கினாதான் நமக்கு விடியற்கால வெளுப்பு உண்டு. உபவாசம் ஏன் இருக்கணும்? தேவனுக்குள்ளாக மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கையில் எங்கேயோ குறைந்திருப்போம் நம்ம. ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கோன்னு நம்ம மனசாட்சிக்குள்ளேயே போய் சொல்லும். மனசும் மாம்சமும் விரும்பினதை சொல்லும். இந்த மனசு மாம்சம் என்ன விரும்பும்? தன்னை என்னைக்குமே குறையா யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கும், தன்னை என்னைக்குமே நிறைவானதுன்னே நினச்சிக்கணும். ஆனால் வேதம் தான் எடுத்துக்காட்டும் எவ்வளவு குறைவாக இருக்கேன். சபை தான் எடுத்துக்காட்டும் சர்வ வல்லவரை இன்னும் நீ போய் சேரணுமானா எவ்வளவு குறைவாக இருக்கீங்கன்னு சபை தான் எடுத்துக்காட்டும். எடுத்துக்காட்டுன உடனே மனம் திரும்பி ஆண்டவரே என் அறிவு கண்ணை திறந்தீரே என்று. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் பேசுகிறாரு? நம்ம அழியாத படிக்கு, நாம் நிர்மூலமாகாத படிக்கு, நாமும் நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பங்களும், நம்மளை நம்பி இருக்கிறவர்களும், நம்மளை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மளை எச்சரித்து நடத்துகிறார். எச்சரிப்பின் சத்தம் கேட்கிற காது, எச்சரிப்பு சத்தம் கேட்டு நடக்கிற நபர்கள் தன்னுடையவர்களையும் சேர்த்து ரட்சித்துக் கொள்கிறார்கள். எத்தனை முறை எச்சரிப்பு கேட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள் அவர்களும் ஒன்றுமில்லாமல் போய் அவர்களை நம்பியிருந்தவர்களும் ஒன்றில்லாமல் போகிறாங்க.
எவ்வளவு தூரம் வாழணும் என்று பாருங்க. இதைத்தான் இங்கே சொல்லி கடைசியாக சொல்கிறாரு. 15ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தேவ சன்னிதானத்திலே அவரை துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவர் சொன்னதெல்லாம் பூமியில் நடந்து கொண்டிருக்குங்கிறத உணர்ந்து, அதான் எக்காலம். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஸ்தலம், அதுதான் சீயோன். அந்த சீயோனில் எக்காலம் ஊதணும். நம்ம நீ சொன்ன அனைத்தும் நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குது. இந்த உபவாச நாளை நியமித்து நீர் எங்களை இந்த நாளையும் பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி கொடுக்க வந்திருக்கிறோம். அடுத்தது விசேஷித்த ஆசரிப்பு. நீ ஒவ்வொரு கூட்டமும் நீங்கள் வரும்போது விசேஷித்த ஆசரிப்புக்குரியவர்களாக நீங்கள் வரணும். உங்களை அந்த அளவுக்கு ஆவியிலே அலங்காரம் பண்ணி வாங்க, மாம்சத்தில் அல்ல, ஆவியில். ஆண்டவர் தேடுவாருன்னு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணம். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கார். நான் உலகத்துக்கு எப்படி ஓடுகிறேன், உன்னதமான காரியத்துக்கு எப்படி ஓடுகிறேன், அவருக்கு எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. அப்படிங்கிற அந்த விசேஷித்த ஆசரிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அப்போ விசேஷித்தருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரியங்களெல்லாம் சரி பண்ணி கொள்ள உபவாசம் அவசியம். இந்த உபவாச நாளின் கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு நடுங்குங்க. உங்கள் சரீரம் எவ்வளவாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், ஆனால் மனசு சொல்லுது கர்த்தருக்குள்ள நீ கீழ்ப்படுகிறேன்னு, ஆனால் வேதத்தை எடுத்தா கீழ்ப்படியிலேன்னு நடுக்கம் வந்துடுது, பயம் வந்துடுது. கர்த்தருக்கு பயப்படுறது நல்லது, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறது நல்லது. அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். இவ்வளோ பெரிய எச்சரிப்பை கேட்டோம், நான் நடக்கிறது சரிதான், நீங்கள் இருப்பீங்களானா அது கர்த்தர் தான் உங்களை பார்க்கணும். இல்லையண்டா இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் நடுங்கி, ஆண்டவரே இந்த உபவாச நாளில் என் ஆவி ஆத்துமா சேர்த்து அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்துக்கும் உமக்கும் நான் சாட்சியாக நிற்கணும்ப்பா, எனக்கு இருக்கிற சோம்பேறித்தனம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டு மனம் திரும்புங்க. உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார் என்று உங்களை பார்க்குற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற காலமும் வரும். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கால் படி. அன்பின் பரலோக தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தராகிய தேற்றவாளரே, மூவராகிய தெய்வமே, என் நன்றியோடு சோதிக்கிறேன். அப்பா, அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லிக்கிறீரப்பா. ஒருவேளை கர்த்தர் மனமிறங்கி போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தரலாம் என்று சொல்லுகிறீங்கப்பா. என்னுடைய விளக்கங்களை நீர் எங்களுக்கு அறிய பண்ணினீர் ராஜா. இது அன்றைக்கு நடந்தது, இது இன்று இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. உம்மை மறந்து போன ஜீவியம், உம்மை மறுதளித்து போகிற ஜீவியம், உலகம் வேலை என்றே உம்முடைய வசனத்தை தேடாத, உம்முடைய சமூகத்தை தேடாத ஜீவியம் வந்து போகலாம் ராஜா. இந்த வசனத்தின் வழியாய் மீண்டும் நீர் எங்களை உணர்த்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் எங்களை ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எங்களை ரட்சித்து, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, இந்த முழங்கால்களை நீர் மீண்டும் பலப்படுத்தி, உன்னுடைய வீட்டிலே அப்பவும் தண்ணீரும் குறையாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன் என்று மீண்டும் நீ திருவுளம் பற்றும்படியான பாக்கியத்திலே ஒரு மனம் திரும்புதலை இந்த நாளை தருகிறப்பா. உலகத்துக்கு எவ்வளவு தூரமாய் உண்மையாய் ஓடுகிறார்களோ அதுபோல உம்முடைய சன்னிதானத்திலும் உமக்கு பயந்து உண்மையாய் நடந்து கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதம் இவர்கள் மீது பலிக்குமே ஆண்டவரே. அப்பா, இவர்களுடைய தேவன் எங்கே என்று ஒருவரும் கேட்காத அளவுக்கு, இவருடைய தேவன் இவர்களோடு கூட இருந்து நடத்துகிறீர் என்று அறிகிற அளவுக்கு இவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாய் மாற்று ராஜா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்று சொல்லிக்கிங்க. இந்த ஆடுகள் உமக்கு செவி கொடுக்கிறதா இருக்கட்டும். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உம்முடைய நாமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.